ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஆஃப்லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராம் கிட்ட வந்து ஹாப்பியாக வந்து டாக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து ராமோட அப்பா சேதுராமன் ராம்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. அப்பா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருறா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கத்துறாங்க ராம். என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படியான்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்ம ராமை வந்து தூக்கிட்டு இருக்காங்க. இருங்க, ஃபோனில் லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மகா சித்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராம். சித்தி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்குங்க. ஆமாண்டா, உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு வேலையா? நீ சந்தோஷமா இருக்கியா? அதை என்னால் பார்த்துக்கவே முடியல, ஷேரை எழுதி கொடுறா அர்ச்சனாக்குன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டேன். இப்போ என்னடா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேங்கிறேன், நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு செமையாக கோவமாக வருதுங்கிற மாதிரி பேசும்போது அர்ச்சனாட்ட ஃபோனை கொடுக்குறேன். அர்ச்சனாட்ட பேசணுன்னே அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்துச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அர்ச்சனா. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமா? என்னது, என்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து படித்த மாதிரியே பேசுகிறான் கிறுக்கு பையன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வீட்டுக்குன்னு வாரிசு உண்டாயிருக்கு, இனிமேட்டு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சுபாஷ்கிட்ட கொடுக்குறேன் பேசணுன்னா சுபாஷ் வந்து ரொம்ப உண்மையிலே சந்தோஷமாக சேதுராமன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தப்பா, சீதா ஏதாவது உங்களை மிரட்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அதெல்லாம் நினச்சி மன்னிச்சிருங்க. அவள் நல்லதுக்காக தான் அந்த குடும்பத்துக்கு வந்து பண்ணுறா, நம்ம வீட்டோட வாரிசு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். டேய், சீதாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்டா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை வெளியில் வந்து காட்டவே முடியல, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நீ ஏன் குட்டி பையன், உனக்கு ஒரு பையனாடா அப்படின்னு சொல்லி சபாஸ்ரா சபாஸுங்கிற மாதிரி சுபாஷ் வந்து ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. இரு, நான் முதல்ல சீதாட்ட ஃபோனை கொடுக்குறேன்னொன்னே சீதாட்ட வந்து பேச சொல்கிறாங்க. ஏம்மா, லைனில் நீ இருக்காமா, நம்ம ராம் பேசுமா அப்படின்னு நான் இப்போ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பேசுமா, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சுபாஷ் வந்து கேட்குறாங்க. உடனே மகா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. அவள் வைக்கப்படுறா, தனியாக அவங்ககிட்ட பேசிப்பாலாம், எங்கள் முன்னாடி பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லபடியாக பார்த்துக்க, எனக்கு எப்போ லீவ் கொடுப்பாங்கன்னு தெரியல சித்தி, உடனே வந்து பார்க்கணும் தான் ஆசையாக இருக்கேங்கிற மாதிரி உச்சகட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராம் அந்த இடத்துல. ஏன்னா வீட்டில் எல்லாரும் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியலையே, இப்போன்னு பார்த்து சீதாக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராம். சித்தி, நான் உடனே வந்துட்டா, ட்ரைனிங் ரொம்ப முக்கியம்ப்பா, இதை நினச்சி சீதா வந்து வருத்தப்படுவாள், அதனால் நீ கவலைப்படாமல் இரு, சீதாவை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ராம்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும். உடனே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை நினச்சி கூட பார்க்க முடியலையே, இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. இதை பார்த்தா வந்து எனக்கு செமையாக வந்து கோவம் வருது. மீராவும் வந்திருக்காங்க. செல்வி தான் வந்து பட்டாசு வச்சுட்டு மீராவையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆரத்தி எடுக்கிறதுக்காக. அப்படியே வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு அப்படியே மீரா வந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமான்னு சொல்கிறாங்க. இனிமேட்டு நீ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி மீரா வந்து பேசுகிறாங்க. 3 மாதத்துக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது 3 மாதத்துக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமா, குழந்தைய வந்து பெற்றுக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக பேசுகிறாங்க. அங்கிள் சொன்னால் அது செமையாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மீரா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சீதா வந்து அவங்க ரூமுக்கு. அர்ச்சனா, கல்பனா, மகா எல்லாரும் தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. ஏதாவது ஒன்று களத்தில் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதானே, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு அவள் வந்து ஓனர் ஆகிட போகிறா. இப்போயே 25% வாங்கியிருக்கா, இனிமேட்டு இருந்தாருன்னு வச்சுக்கேன் சேதுராமனும் வந்து ராம் கிட்ட சொத்து எழுதி கொடுத்துட்டா 50% அவங்க கிட்ட போயிட போகுது, நிச்சயம் போக விட மாட்டேன். அப்புறம் ராம் வந்து அந்த சொத்தையும் வந்து சீதா பேரில் எழுதிட்டா மகா வந்து டம்மி ஆகிடுவா, முழுக்க வந்து சீதா தான் வந்து எல்லாமே செய்கிற மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. கம்பெனியோட முடிவும் சரி, இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்னாலும் நான் தான் வந்து நடத்தி வைப்பேன் அப்படி சொல்லும்போது சாமியாரை பக்கம் உடனே போகிறோன்னு சொன்னோன்னே சாமியாரை பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சோன்னா போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல. என்ன இப்போ சோதனை பண்ணி பார்த்தப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க, சீதா ப்ரெக்னென்ட் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சாமி, உங்களை நம்பாமல் போனது என்னை மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி எங்களுக்கு தெய்வ சக்தி இல்லையே, எனக்கு தெய்வ சக்தி இல்லை, நான் காளிக்கிட்ட கேட்டு தான் வந்து சொன்னேன், நீ என்ன நம்பலை, காளியை தான் அசிங்கப்படுத்திருக்க, காளி வந்து உங்கள் 2 பேர் மேலேயும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க, பார்த்து நடந்துக்கங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் தந்துடுறேன், சீதாவை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு அர்ச்சனா வந்து குழந்தையும் இது மாதிரி ஆக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சேச்சே, அவன் எனக்கு பிடிக்காத மருமக தான், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சீதா வந்து ஜெயிக்கணும், அதுக்கு எனக்கு பொறுமை, அமைதி, ஜெயிக்கணுங்கிற சக்தி எல்லாம் நீங்கள் தான் வந்து வாங்கி தரணும், நிச்சயம் வந்து உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து கேட்குறாங்க. மகா, நீ தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணுற, எதாவது நம்ம பேசணும்னு வச்சுக்கேன் ஆவி ஏவி விட்டு அவங்க வேலையை வந்து முடிச்சிருவாங்க, அப்படி இருக்கும்போது சீதா வந்து ஏன் அனுப்பிச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. அக்கா சும்மா இருங்கக்கா, செந்தூர் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏற்கனவே பணத்தை கொடுத்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவனுக்கு பணம் கொடுத்தா திருப்பியும் சீதாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவான், ஆனால் சீதானா ஜெயிக்கணும், சீதா வீட்லேயே இருக்கணும், வீட்டில் இருக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து
அவள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போனோம். இந்த மகாவை எதிர்த்து நின்று வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா என்ன. ஆனால் சீதாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இருக்குது. நான் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுல தான் எனக்கு முழு சக்தி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொறுமை, அமைதி, புத்திசாலித்தனம் இது எல்லாம் வேணும். பரவாயில்ல, உன்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் நீ பொறுமை வேணும்னு கேட்குற பற்றியா ஜெயிக்கிறதுக்கு. அந்த எண்ணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிச்சயம் நான் சொன்னதை உன்னால் செய்ய முடிஞ்சிச்சு, நீ நம்பினேன்னு வச்சுக்கியா, கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு பரிசோதனை வைப்பேன். அதில் ஜெயிச்சனா மட்டும் இங்கே வா. சும்மா போய் சொல்லிடக்கூடாது. நான் உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருப்பேன். நான் இங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க என்னால் தெரிஞ்சுக்க முடியும். பார்த்துக்கங்க. என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்கு காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி 3 வேளை சாமி கும்பிடணும். காலையில் 1 டம்ளர் பால், நைட்டு தூங்கும்போது 1 டம்ளர் பால், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு வந்து சாப்பிடணும். இது உன்னால் செய்ய முடியுமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த ஒரு வாரம் கால பீரியடில் யாருக்கிட்டையும் நீ கோவமே படக்கூடாது. அப்படி கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் இந்த விஷயத்தை வந்து சாதிக்கவே முடியாது. இந்த விஷயத்தை சாதிச்சுட்டு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல மந்திரவாதி வந்து பேசுகிறாங்க. நிச்சயம் வந்து அர்ச்சனா வந்து பேசிடுறாங்க. மகாவுக்கு இருக்கிற கோவத்துக்கு யாராவது சூன்னு சொல்லிட்டா கூட அவள் வந்து உச்சக்கட்ட கோவம் வந்து அடைஞ்சிருவா. இந்த டாஸ்க்லாம் மகாக்கெலாம் செட்டே ஆகாது. கோவப்படணும், 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லுங்கள், ஈஸியாக என்ன ஒரு வாரம் என்ன ஒரு வாரம், ஒரு வருஷம் ஆனாலும் வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து கலாய்க்கிறாங்க. அக்கா சும்மா இருங்க, நான் வந்து செய்கிறேங்க, இந்த டாஸ்க்கை வந்து ஏற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களை போட்டியில் வந்து ஜெயிக்கிறேன். இந்த போட்டியில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த எண்ணத்தை முதல்ல ஜெயிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி மகா வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. தனியாக இருக்கிறப்ப நம்ம மகா வந்து பக்கத்தில் இல்லை. என்ன வேணும் சொல்லு, சீதாவையும் அவள் குழந்தையும் அமுச்சு வச்சுருங்க, எவ்வளோ காசு வேணாலும் தந்துடுறேன். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நீ இங்கேருந்து ஓடிடணும். அப்படி ஓடலைன்னு வச்சுங்க, ஏன் நீ இங்கேருந்து போகமாட்ட, அப்புறம் காற்றுல மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி குடுக்குன்னு வந்து அர்ச்சனா மட்டும் ஓடி மகா காரில் வந்து உட்காந்துட்டாங்க. என்னக்கா கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டு மாட்டிக்கிட்டீங்க போல இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்பனா வந்து வீட்டுக்கு வந்தானு கேட்குறாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? அந்த சாமியாரை தான் பார்க்க வந்தேன். வாரிசு இல்லாமல் வைக்கலான்னு பார்த்தா இவன் வந்து காரியத்தையே வந்து கெடுத்துட்டா. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கல்பனாட்ட கேட்கும்போது, குழந்தை வந்து பெற்றுக்கிட்டோம், ராஜசேகர் பொண்ணா குழந்தைய பெற்றுக்கிட்டோம், அதிலலாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கும் மகா இண்டஸ்ட்ரீஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ராமோட வாரிசாக அந்த குழந்தை இருக்காது. தையகாரியோட பொண்ணாவோ பையனாவோ இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை. அவளை நம்ம அடித்து வீட்டை விட்டு துரத்தணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம மாட்டுக்கு சொத்து எழுதி வாங்கிட்டு அவளை அடிக்கிறத விட்டுட்டு இப்போன்னு பார்த்து ஜெயிக்கணுங்கிறியே, ஜெயிச்சு நீ என்ன பண்ண போகிறான்னு சொல்லி கல்பனா வந்து கேட்குறாங்க. நீங்கள் வேணால் என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் நான் இந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டணும், அதான் என் ஆசைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மகா. ராம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சீதாவுக்கு. சீதா வந்து ஃபீலிங்காக வந்து வயிற்றில் கை வச்சுட்டு ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி காட்டி எபிசோட வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.